الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واصبر وما صبرك إلا بالله ولا تحزن عليهم ولا تك في ضيق مما يمكرون إن الله مع الذين اتقوا والذين هم محسنون صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். இவ்வுலகிற்கு ஒரு அருட்கொடையாகவும் மறு உலகிற்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்து உதித்த எம்பெருமானார் நபியே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்மார்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் முஹத்திதீன்கள் குதுபுமார்கள் வலிமார்கள் சாலிஹீன்கள் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையான இந்த பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃப் எனும் நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் சம்பூர்ணமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளும்படி நம்மை விலக்கி நமக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றிலும் தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகிறேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமான கண்ணியமான அல்லாஹுவினால் சங்கையாக்கப்பட்ட நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகிய ரபியுல் அவ்வல் சிறப்பான கண்ணியமான வசந்த காலம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அந்த ரபியுல் அவ்வல் பிறை 12 கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இந்த உலகத்திற்கு ரஹமத்தாக ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லாஹ் அல்லாத எல்லா படைப்பினங்கள், உலகத்தில் உள்ள மலக்குகள், மனிதர்கள், ஜின்கள், மரமட்டைகள், கற்கள், முட்கள், அதே போல பறவைகள், விஷஜந்துக்கள், மீனினங்கள், பேச முடியுமான பேச முடியாத ஜமாதாத்துகள் என்னும் உயிரற்றவைகள் அனைத்துக்குமே ரஹமத்தாக முழு உலகத்திற்கும் உலகம் அல்லாத அனைத்து வஸ்துக்களுக்கும் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய, அவர்களுடைய வரிசைகளை, அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய மகிமைகளை, அவர்களுக்கு அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கொடுத்த கண்ணியம், கௌரவம், மகாத்மியம், அவர்களுக்கு மலாய்க்காமார்கள் எந்த அளவு கண்ணியம் வைத்திருக்கிறார்கள், ஏனைய நபிமார்கள் அவர்களை பற்றி எது நினைத்திருக்கிறார்கள், அனைத்தையுமே அந்த மாதத்திலே சிறப்பாக இலங்கையில் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் உள்ள எல்லா முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் அவர்களை புகழக்கூடிய, அவர்களை நினைத்து அவர்கள் அந்த நாட்டிலேயே அதாவது விடுமுறை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அவர்கள் மட்டும் நமக்கு ரஹமத்தாக, நிஅமத்தாக, பரக்கத்தாக அல்லாஹுவினால் அனுப்பப்படவில்லை என்றிருந்தால்
முழு உலகமும் இருளாகத்தான் இருந்திருக்கும். முழு உலக மக்களும் வழிகேட்டிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார்கள். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை எல்லாம் விரும்பினார்களோ அந்த அனைத்தையும் நாம் விரும்ப வேண்டும். எவைகளை எல்லாம் வெறுத்து ஒதுக்கி தள்ளினார்களோ அந்த அனைத்தையும் நாமும் வெறுத்து ஒதுக்க வேண்டும். அவர்கள் தொழுதார்கள் என்பதனால் தொழுகையை மட்டும் பிடித்துக் கொள்ளக்கூடாது. நோன்பு பிடித்தார்கள் என்பதனால் நோன்பை மட்டும் பிடித்துக் கொண்டிருக்க கூடாது. அவர்கள் உம்ரா செய்திருக்கிறார்கள், ஹஜ் செய்திருக்கிறார்கள், ஜக்காத்து சதக்காக்கள் கொடுத்தார்கள் என்பதனால் பர்லான அமல்களான தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இந்த 4 நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் ஏன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள்? அவர்கள் வந்து எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? அடுத்த வீட்டு மனிதர்களோடு எப்படி நடந்தார்கள்? காவிர்களோடு எப்படி நடந்தார்கள்? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எவ்வாறு தனது நற்குணத்தை காட்டி தன் பக்கம் இழுத்துக் கொண்டார்கள்? எவ்வாறு மன்னித்தார்கள்? எவ்வாறு பொறுமை செய்தார்கள்? எவ்வாறு விட்டுக் கொடுத்தார்கள்? நமது இரத்தங்களிலே, நமது எலும்புகளிலே, நமது நாடி நரம்புகளிலே அவர்களுடைய முஹப்பத் ஓட வேண்டும். இரத்தம் ஓடுவதை விட அதிவேகமாக அவர்களுடைய சங்கையான அந்த முஹப்பத் அவர்கள் விரும்புவதை விரும்புவதிலும் அவர்கள் வெறுத்ததை வெறுப்பதிலும் மக்களோடு நல்ல முறையில் அஹ்லாக்கோடு நற்குணத்தோடு பழகுவதிலும் நாம் மும்முரமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கமெல்லாம், அனுப்பப்பட்ட காரணமெல்லாம் மக்களுக்கு நற்குணத்தை காட்டிக் கொடுப்பதற்காக, நற்குணம் மூலமாக முழு உலகத்தையும் நிரப்புவதற்காகத்தான் நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டேன். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நற்குணம் மிகவும் சிறந்தது. அந்த நற்குணத்தில் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு குணம் பொறுமை செய்வது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த சிக்கல் வந்தாலும், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஊரு பிரச்சனையாக இருக்கலாம், நாட்டு பிரச்சனையாக இருக்கலாம், வியாபார பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், அண்ணன் தம்பிமார்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், வியாபாரம் செய்யக்கூடிய, கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய பார்ட்னர்மார்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமை செய்வதுதான் மிகவும் சிறந்தது. விட்டு கொடுப்பதுதான் அதைவிட சிறந்தது. மன்னிப்பு கொடுப்பதுதான் அதைவிட சிறந்தது. தான் தவறு செய்திருக்கிறேன் என்பதை தன்னுடைய கல்பு தனக்கு விளங்கப்படுத்தினால் மற்றவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்பதுதான் அதைவிட சிறந்தது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நற்குணத்தில் மிகவும் சிறந்த நற்குணம் மனிதர்களோடு நடந்து கொள்ளும் நற்குணம். தொழுவது நற்குணத்தில் ஒரு பகுதி, நோன்பு பிடிப்பது நற்குணத்தில் இன்னொரு பகுதி, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ் செய்வது, உம்ரா செய்வது, தஸ்பீஹ் செய்வது, குர்ஆன் ஓதுவது, ஸலவாத்து சொல்லுவது, இதுவெல்லாம் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ளது மட்டுமே. ஆனால் நற்குணத்தில் சிறந்தது நமக்கும் இன்னொருவருக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயம். மன்னிக்கிறதுக்கு இருக்கிற தரஜா எந்த ஒரு அமலுக்கும் கிடையாது. பொறுமை செய்வதற்கு இருக்கிற தரஜா எந்த ஒரு அமலுக்கும் கிடையாது. மன்னிப்பு கொடுக்கிறது, மன்னிப்பு கேட்கிறது, விட்டு கொடுக்கிறது, இதுதான் மிகவும் சிறப்பான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய கபரி ஷரீஃபிலே நம்மை நினைத்து சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்லமல்கள், நற்குணங்கள் நாம் சொன்ன இந்த 4 விஷயங்களும். மன்னிப்பு கொடுப்பது, மன்னிப்பு கேட்பது, விட்டு கொடுப்பது, பொறுமை செய்வது. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு காபிர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்களை அழிப்பதற்காக, அவர்களை ஒழிப்பதற்காக, இஸ்லாம் என்ற பெயரை இல்லாமலாக்குவதற்காக, அவர்களை கொலை செய்வதற்காக பல திட்டம் தீட்டினார்கள்.
பல சூழ்ச்சிகளை ஏற்படுத்தினார்கள், சூனியம் செய்தார்கள், சூனியக்காரன் என்று கத்தி திரிந்தார்கள். அதே போல பொறாமைக்காரன் என்று சொன்னார்கள், பொய்யன் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. அதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை மேன்மையாக்கி வைத்தான், சிறப்பாக்கி வைத்தான். கடைசியில அவர்களுக்கு சூழ்ச்சி செய்து செய்து எப்படியாவது முஸ்லிம், அதாவது இஸ்லாத்திற்கு வந்த சஹாபா பெருமக்களுக்கு கொடுமை கொடுத்தார்கள், அநியாயம் செய்தார்கள். அவர்களை வேண்டுமென்றே வன்முறையாக கொலை செய்தார்கள். இப்படிப்பட்ட சஹாபா பெருமக்களுக்கு கொடுக்கிற வேதனைகளை இவர்களால் தாங்க முடியவில்லை. தனக்கு கிடைக்கிற பேறுகள், தனக்கு கிடைக்கிற அதாவது மோசமான வார்த்தைகளை அவர்கள் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவில்லை, அதை நினைத்து கவலைப்படவில்லை. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய சஹாபா பெருமக்களை ஒழிப்பதற்காக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த அதே சந்தர்ப்பத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் கவலையில் ஆழ்ந்து கொண்டிருந்தார்கள், சிந்தனையில் இருந்தார்கள். இரவு பகலாக அவர்கள் தூங்கவில்லை, இரவு பகலாக நேரத்திற்கு சாப்பிட்டது கிடையாது, நேரத்திற்கு தண்ணீர் குடித்தது கிடையாது. கஷ்டப்பட்டார்கள், தேம்பி தேம்பி கண்ணீர் வடித்து அழுதார்கள். நமக்கு ஒரு வெற்றி கிடைக்க மாட்டாதா, நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்க மாட்டாதா, இந்த காவிரிகளை எக்காலமும் ஆட்சி செய்து கொண்டிருந்தால் இஸ்லாத்தினுடைய நிலை என்னவாகுமோ என்று அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கூறுவதற்காக, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, மகிழ்விப்பதற்காக சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான சுப செய்தியை அனுப்பினார். அந்த செய்தி சூரத்துன் நஹல் கடைசியில் வரக்கூடிய, அதாவது வஸ்பிர் யா ரசூலல்லாஹ், நீங்க பொறுமை செய்யுங்க, வமா சபருக இல்லா பில்லாஹ், பொறுமைக்கு உள்ள கூலி அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் அது தெரியும். பொறுமைய நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் பொறுமை செய்வீர்கள் என்றிருந்தால், உங்களோட பொறுமை அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸ் என்னும் பரிசுத்த உள்ளத்தோடு பொறுமை இருக்கும் என்றிருந்தால் அந்த பொறுமைக்குரிய கூலி வேறு ஒன்றுமே இல்லை, அந்த கூலி நான் தான். நான் அவனோடு நெருங்கி இருக்கிறேன். மஐயா என்று அரபியில சொல்லுவார்கள், சூபியாக்களுடைய வார்த்தை. மஐயா என்று சொன்னால் அல்லாஹ் நெருங்குவது. நல்லமல்கள் செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும், தொழுதால் சுவர்க்கம் கிடைக்கும், நோன்பு பிடித்தால் சுவர்க்கம் கிடைக்கும், நல்லமல்கள் சாலிஹான அமல்கள் செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும். பொறுமை செய்தால் கொஞ்சம் அமல்கள் குறைவாக இருந்தாலும் அதிகமான பொறுமைசாலிகளை அல்லாஹ் நெருங்குவான், அல்லாஹ் தன் பக்கம் அணைத்துக் கொள்வான். அல்லாஹு தஆலா அவனுடைய பிரச்சனைகளுக்கு பொறுப்பெடுப்பான், கொஞ்ச காலத்திலே பெரும் மகிழ்ச்சிகளை கொடுப்பான். அல்லாஹு தஆலா தன்னுடைய கல்லா கதிரிலிருந்து வரக்கூடிய சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ள பக்குவத்தை கொடுப்பான், தக்வாவை கொடுப்பான், ஈமானை கொடுப்பான், இஹ்சானை கொடுப்பான், நபிமார்களுடைய மஹப்பத்தை கொடுப்பான். நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே அடிக்கடி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். வந்து பேசுவார்கள், கதைப்பார்கள், சந்தோஷமாக வாழ்வான். பிள்ளைகள் அதவொழுக்கத்தோடு வாழ்வதற்குரிய வழிகளை அல்லாஹ் அமைத்து வைப்பான். கடன் இல்லாத பரக்கத்தான செல்வமான கெட்ட நோய்கள் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்துக் கொடுப்பான். இது பொறுமை செய்தவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுக்கும் கூலி. காரணம், அல்லாஹ் கிடைத்து விட்டான். அல்லாஹ்வே எங்களுக்கு கிடைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய நற்கூலி என்னும் சுவர்க்கம் கிடைக்காதா? அல்லாஹ் தான் நமக்கு தேவை என்று சூஃபியாக்கள், பெரும் பெரும் குதுபுமார்கள், வலிமார்கள் கல்வை பரிசுத்தப்படுத்தினார்கள். அவர்களுடைய தொழுகை சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதனால் அல்ல,
அவர்கள் பிடித்த நோன்பு, சுன்னத்தான நோன்புகள், தொழுத தஹஜ்ஜுத், ஓதிய குர்ஆன், திக்ர், ஸலவாத்துகள் ஒன்றுமே சுவர்க்கத்தை எதிர்பார்த்த வண்ணம் அல்ல. சுவர்க்கம் அல்லாஹ் தரக்கூடிய கூலி. அல்லாஹ் விரும்பினால் தரட்டும், விரும்பினால் வேண்டிய ஒன்று செய்யட்டும். நமக்கு தேவை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம், அல்லாஹ்வுடைய satisfaction. அல்லாஹ் என்ன விரும்பினா சரி. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah வ நஊது பிக மின் சஹதிக வன் நார். இது சஹீஹான ஹதீஸில வந்த ஒரு துஆ. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ. 5 வக்த் தொழுகையில நம்முடைய ஹதீப்மார்களும் ஓதுகிறார்கள். என்ன துஆ அது? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah. யா அல்லாஹ், உன்னிடத்துல நாங்க கேட்கிறோம், 2 விஷயத்தை கேட்கிறோம். முதலாவது ரிதாக, உன்னுடைய திருப்பொருத்தம். நீ எங்களை பொருந்திக் கொள்ளணும் யா அல்லாஹ். மௌத்தாவிரத்துக்கு முந்தி தௌபா செய்து நான் முந்தி செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னிச்சு என்னைய பொருந்தி என்னைய நல்ல உன்னுடைய நண்பனாக மௌத்தாக்கி. நஸ்அலுக ரிதாக, உன்னுடைய ரிதா திருப்பொருத்தம், நீ என்ன பொருந்திக் கொள்ளணும். வல் ஜன்னah, அதுக்கு பிறகு சுவர்க்கத்தை தான். வ நஊது பிக மின் சஹதிக வன் நார். 2 விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். அதுல முதலாவது பாதுகாப்பு தேடுற முதலாவது நரகம் அல்ல, மின் சஹதிக, உன்னுடைய கோபம். கோபிச்சிராதே அல்லாஹ், நான் இவனோட கோபம், ஆனால் இவனுடைய அத்தா, இவனுடைய அப்பாவுக்காக வேண்டி, அல்லது இவனுடைய அம்மாவுக்காக வேண்டி, அல்லது இவன் ஏதோ 1-2 நன்மை செஞ்சிருக்கிறான், அதுக்காக வேண்டி இவனை மன்னிச்சு இவனை சுவர்க்கத்தில் போடுகிறேன். ஆனால் எனக்கு இவனோடு இருக்கிற கோபம் தனியவில்லை என்று அல்லாஹ் சொன்னால் அப்படிப்பட்ட சுவர்க்கம் நமக்கு வேண்டாம். திருப்பொருத்தத்தோட சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். வனஊது பிக மின் சஹதிக வன் நார். உன்னுடைய கோப பார்வை, உன்னுடைய கோபம், உன்னுடைய வெறுப்பு, இதிலிருந்தும் வன் நார், நரகத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம். எனவே முதல்ல 2 துஆவை கேட்டோம். அதுல 2வதாக சுவர்க்கம், முதலாவதாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம். 2 விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேடினோம். அதுல முதலாவது அல்லாஹ்வுடைய வெறுப்பு, அல்லாஹ்வுடைய கோபம் முதலாவது. 2வது நரகம். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, உங்களுடைய சுவர்க்கத்தையும் திருப்பொருத்தத்தையும் தா என்று கேட்கவும் இல்லை, நரகத்திலிருந்தும் கோப பார்வையிலிருந்தும் பாதுகாப்பு என்று கேட்கவும் இல்லை. முதலாவதாக சொல்லப்பட்டது திருப்பொருத்தம். அங்கே கோபம், அல்லாஹ்வுடைய கோபம் இல்லாமல் மௌத்தாக வேண்டும். கோபம் இல்லாமல் மௌத்தாகுவதற்குரிய இலேசான வழி அல்லாஹ்வுடைய கலா கதிரை பொருந்திக் கொள்ள வேண்டும். காசி சம்பந்தமான விஷயமா, நோய் சம்பந்தமான விஷயமா, மௌத்து சம்பந்தமான விஷயமா, எதுவாக இருக்கலாம், எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் என்னை ஆட்சி செய்பவன் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு தெரியாம ஒரு பிரச்சனை வர முடியாது, அல்லாஹ்வுக்கு தெரியாம ஒரு நோய் வர முடியாது, அல்லாஹ்வுக்கு தெரியாம அந்த பிரச்சனை தீர மாட்டாது, அல்லாஹ்வுக்கு தெரியாம அந்த நோய் குணமடைய மாட்டாது. இன்று கணவன் மனைவி மத்தியில் எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? இன்று குடும்பத்தில் அண்ணன் தம்பிமார்கள், மச்சான்மார்கள், சாட்சி பெரியம்மா மக்கள், அடுத்த வீட்டு மனிதர்கள், ஒரு ஊர்ல எத்தனையோ குடும்பம் ஹயாத்து மௌத்தும் இல்லாம பிரிந்து மக்களுக்கு காட்டுவதற்காக சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கல்விலே, மனதிலே, இருதயத்திலே பெரும் நோவு, பெரும் கஷ்டம் தாங்க முடியாது. நன்றி இல்லாமல் நடக்கக்கூடிய தன்மை, கடும் கோபத்தில் சில வார்த்தைகளை அள்ளி கொட்டி மனதை நோவிக்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறார்கள், வாக்கு மாறுகிறார்கள், யாரையும் மதிக்கிறதில்லை, கணக்கெடுக்கிறதில்லை. அப்படிப்பட்ட மோசமான ஒரு காலம் இந்த இலங்கையில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம். 2 குடும்பத்தார்கள் கோபம் என்று சொன்னால் 2 குடும்பத்துக்கிட்டையும் நீதமான காரணங்கள் இருக்கத்தான் செய்து, அதுக்காக 2 பேரும் நரகவாதிகளா? 2 பேரும் ஒருவருக்கொருவர்
பல காரணங்களை சொல்லி 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 பிரிவினையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பிரிந்து கொண்டே செல்கிறார்கள். அதை கோர் சொல்வதற்காக ஒரு கூட்டம், புறம் பேசுவதற்கு இன்னொரு கூட்டம், அதை பெட்ரோல் ஊற்றி பத்தைப்பதற்கு இன்னொரு கூட்டம். குடும்பம் சேருவதே இல்லையா? மௌத்துக்கு முந்தி நாம் சந்தோஷமாக இருப்பதில்லையா? 10 வருஷமாக நமக்கு உதவி செய்து கொண்டிருந்த ஒரு மனிதனால் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாரதூரமான குற்றம் நடந்துவிட்டால், ஒரு தவறு நடந்துவிட்டால் 10 வருஷம் ஹயாத்து மௌத்தும் இல்லாம குடும்பத்தை பிரிந்து வாழ்கிறோமே. 10 வருஷமும் செஞ்ச உதவியை மறந்துட்டோமே. 5 வருஷமா எங்களுக்கு செஞ்ச உதவியை மறந்துட்டோமே. உயிர் போற கட்டத்தில் களத்தை கொடுத்தார்களே, நோய் வந்த நேரத்தில் பண உதவி செய்தார்களே, எத்தனையோ கட்டத்தில் எத்தனையோ பேருக்கிட்ட எங்கட மானம் போகாம சீரழியாம மனைவியை காப்பாற்றி பிள்ளைகளை காப்பாற்றி புத்திமதி சொல்லி எங்களுடைய குடும்பத்து கண்ணியத்தை பேணி பாதுகாத்த எத்தனையோ பேரோட எங்கட பிள்ளைகள் இன்று கடும் கோபம். ஏன்? பிள்ளைகளுக்கு சாட்சியிட பொறுமதி தெரியா, பாப்பா உம்மா சொல்லிக் கொடுக்கல, பெரியம்மாட பொறுமதி தெரியா, தாய் தகப்பண்ட பெருமதி தெரியா, தாய் மாமன் குழந்தையாக இருக்கும் பொழுது எனக்கு சிறுநீர் கழுக தெரியாமல் கஷ்டப்படும் நேரத்திலே, நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல போய், அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 1970களிலும் 80களிலும் 85 90களிலும் லைட்டும் இல்லாத அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு 15 நாள் 20 நாள் தொற்று நோய்கள் ஏற்பட்டு நான் சிறு வயதில் வயிற்று வலி, வயிற்றோட்டம், வேற நெஞ்சு நோவு, அந்த நோவு இந்த நோவு வந்து என்ற உம்மாட சகோதரி, வாப்பாட சகோதரன், மனைவிட குடும்பத்தை சேர்ந்த எத்தனையோ முன்னோர்கள் செய்த உதவிகள் எல்லாம் கொஞ்சம் காலால ஒசந்து பெரிய வியாபாரியாகி படிச்சு அட்வான்ஸ் லெவல் பாஸ் ஆகி அவருக்கு பெரிய கண்ணியம் மதிப்பு வந்த உடனே அவர் சின்ன வயசுல அவருக்காக கஷ்டப்பட்டு உதவி செய்த வாப்பாடேன் உம்மாடேன் குடும்பத்தில் உள்ள நெருங்கின சொந்த பந்துக்கள் எத்தனையோ பெயரை மறந்து ஏசி திரிகிறோம், திட்டிக் கொண்டு திரிகிறோம், பழி வாங்குகிறோம், வைராக்கியத்தோட எல்லோருக்கிட்ட பேசுகிறோம். எங்களுக்கு 1980 90 நடந்தது ஞாபகம் இல்ல, ஆனால் அவர்களுக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க இப்ப 60 வயதை தாண்டியவர்கள். அதை நினைச்சு நினைச்சு ரப்பே ரஹ்மானே, இவன் சின்ன வயதில அல்லது இந்த பொம்புல சின்ன வயதில நான் என் குடும்பத்தோட சேர்ந்து நான் செய்த உதவிகளை இவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லையே, என்னை பத்தி இப்படி வெறுப்பாக பார்க்கிறானே, எனக்கு இப்படி எல்லாம் ஏசி திட்டுகிறானே, பணத்துக்காக, சொத்துக்காக, மரியாதைக்காக என்னை இப்படி கேவலப்படுத்துகிறானே ரஹ்மானே என்றொரு பெருமூச்சு விட்டால் அது எமது குழந்தைகளையும் பாதிக்கும், எமது பேர பிள்ளைகளையும் பாதிக்கும். குடும்பம் பிரிந்து வாழ்வது கெட்டித்தனம் அல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உபதேசம் வஸ்பிர் யா ரசூலல்லாஹ், சபூர் செய்யுங்க, பொறுமை செய்யுங்க. வமா சபுருக்க இல்லா பில்லாஹ், உங்களோட சபூர் உங்களோட பொறுமை அல்லாஹ்வுக்காக வேண்டியேதான், வேற எந்த காரணத்தை கொண்டும் பொறுமை செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, வலா தஹ்ஸன் அலைஹிம், நீங்க கவலைப்பட வானம், கவலைப்படாதீங்க. அவங்க யாரு? அவங்க சூனியக்காரன் என்று சொன்னா உண்மையில நீங்க சூனியக்காரனா? அவங்க பொறாமக்காரன் என்று சொன்னா உண்மையில பொறாமக்காரனா? வலா தஹ்ஸன் அலைஹிம், அவங்க சொல்றதெல்லாம் நினைச்சு நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நான் உங்களோட இருக்கிறேன், நீங்க எந்த குற்றமும் செய்யாதவர். வலா தகுஃபி தைகின் மிம்மா யம்குரூன், அவங்க மக்கள் செய்வதற்காக, சூழ்ச்சி செய்வதற்காக அவங்க அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க என்று வார செய்திகள் கோல் சொல்றாங்க, மெசேஜ் வந்து கொண்டிருக்குது, அப்படி வருது இப்படி வருது. எது எப்படி வந்தாலும் உங்களோட நஃப்ஸ, உங்களோட உடம்ப நீங்க போய் நெருக்கடிக்குள்ள போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். வலா தகு ஃபீ தைகின் மிம்மா யம்குரூன், அவங்க சூழ்ச்சி செய்வாங்க, மக்கள் செய்வாங்க, அநியாயம் செய்வாங்க, துரோகம் செய்வாங்க என்று நினைச்சு நினைச்சு நீங்களே யோசிச்சு யோசிச்சு நெருக்கடிக்குள்ள போய் விழுந்துறாருங்க யா ரசூலல்லாஹ். அதே போலதான் நம்மில் ஒவ்வொருவரும்
யாரு எவரு என்ன சூழ்ச்சி செய்ய போனாலும் அல்லாஹ் நாடாம ஒன்றுமே செய்ய முடியாது. நாமும் அடுத்த சூழ்ச்சிக்காக தயாராகுவதா, அடுத்த சூனியத்துக்காக தயாராகுவதா, அடுத்த திட்டு பதுவாவுக்காக தயாராகுவதா, அல்லது கத்தி வாள் எடுத்துக்கொண்டு சண்டை பிடிப்பதா, அல்லது ஏசி திரிவதா? இதுக்குரிய ஒரே ஒரு மருந்து, இன்னொருவரால் நமக்கு தாக்குதல், இன்னொருவரால் நமக்கு வெறுப்பு, இன்னொருவரால் நமக்கு பிரச்சனை வந்தா முதலாவது வஸ்பிர், சபூர் செய்யுங்க யா ரசூலல்லாஹ். அந்த குர்ஆன் ஆயத்து தான் இப்ப எங்களுக்கும் வஸ்பிர் வமா சபருக இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டே ஒழிய வேற யாருக்காக வேண்டியும் சபூர் செய்யக்கூடாது. இதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், மஅல்லதீன தகவ், யார் தக்வாவோட பொறுமையோட வாழ்கிறார்களோ, வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், இந்த பொறுமைய தக்வாவ மன்னிப்பு கொடுக்கிறது, மன்னிப்பு கேட்கிறது, விட்டு கொடுக்கிறது, பொறுமை செய்கிறது, இந்த குணத்தை யார் எடுத்து கல்ப பரிசுத்தப்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்களோட அல்லாஹ் நெருங்கி இருக்கிறான். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நமது பிள்ளைகளை அதபொழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும். தாய் தகப்பர் சபூராளிகள், பிள்ளைகளுக்கு சபூர் தெரியாது. குமரு பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கிறோம், பொறுமை செய்ய தெரியாது. 15 வயசு 20 வயசை தாண்டின உடனே அவர்களுக்கான வீடு வசதிகள் அமைக்கப்பட்டு விட்டது, அவர்களுக்கான வாகன வசதிகள் அமைக்கப்பட்டு விட்டன. அவர்களுக்காக நல்ல ஒரு மருமகனை தேடி மாமாவும் மாமியும் அலைந்து திரிந்து நல்ல ஒரு குடும்பத்தில் இவர்களை திருமணம் முடித்து வைக்கிறார்கள். யார? மகள. ஆனா மகளுக்கு கடும் கோபம் வார நேரத்தில் பொறுமை செய்யறத சொல்லி கொடுக்கல, மகளுக்கு கடும் கோபம் வார டைம்ல விட்டு கொடுக்கிறத பத்தி சொல்லி கொடுக்கல. மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதுதான் பெரிய இபாதத், மனிதனை மன்னிக்கிறது தான் பெரிய இபாதத். மனிதனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் பணிந்து தாழ்ந்து மற்றவர்களை நல்லவர்கள் நினைப்பதுதான் பெரும் இபாதத் என்பதை தாயும் தகப்பனும் சொல்லி கொடுக்கல. பல லட்சம் செலவழித்து பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்து விட்டது. 2-3 மாதத்துக்கு பின்பு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். காரணம், மாப்பிள்ளை வீட்டுல குத்தமும் இல்ல, பொண்ணூட்டுல குத்தமும் இல்ல, மாப்பிள்ளையோட உம்மா வாப்பாட குத்தமும் இல்ல, பொண்ணோட உம்மா வாப்பாட குத்தமும் இல்ல. எல்லாருடைய உடம்புலையும் ரத்தத்திலையும் இப்லீஸ் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறான். படைத்த ரப்பாகிய அல்லாஹ் கிட்ட சேலஞ்ச் பண்ணியவன், யா அல்லாஹ் எனக்கு நேரம் தான், நான் எல்லாரையும் வழி கெடுப்பேன், நான் விடமாட்டேன், என்னோட சேர்ந்து எல்லாரும் நரகத்துக்கு கொண்டு போவேன். அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? லைஸலக அலைஹிம் சுல்தான், எல்லாரையும் முன்னால வழி கெடுக்கலா, என்னுடைய ஒரு சில நல்லடியார்கள் இருக்கிறாங்க, அவங்கள உன்னால அசைக்க முடியாது என்று அல்லாஹ் சொன்னான். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாம் சேர வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு அதபொழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு அவர்களுக்கும் பிள்ளைகள் கிடைக்கும். அதுக்கு பிறகு ஏண்ட மகள் உம்மாவாக மாறுவாள், ஏண்ட மகன் வாப்பாவாக மாறுவான். ஏண்ட பிள்ளைக்கு அதப சொல்லிக் கொடுத்தேனோ ஏண்ட புள்ளேட புள்ள அதபொழுக்கமாக வளரும். எந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க இல்லையா, அந்த புள்ள எனக்கு திட்டுறா, ஏசிதா, என்ன அகௌரவப்படுத்துறா, அவருடைய பிள்ளைகளும் ஆணோ பெண்ணோ அதே போல சீரழிக்கும். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்துல ஒருத்தர் புள்ளையை குட்டி கொண்டு வந்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த புள்ள எனக்கு ஏசுது, அது மட்டும் இல்ல பாஞ்சி பாஞ்சி அடிக்குது, எனக்கு கண்ணியப்படுத்துவதில்லை, என்ன கௌரவப்படுத்துவதில்லை, தகப்பன் என்றது இந்த பிள்ளைக்கு ஞாபகமே இல்லை, என்ன கஷ்டப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான். எந்த அளவுக்கு என்றால் இந்த பதுவா இவனுக்கு வந்துடுமோ என்று பயப்படுகிறேன். இதுக்குரிய வழிய நீங்க தான் சொல்லணும் அமீருல் முஃமினீனே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட வந்து முறப்பட்டான். பிறகு மகனை ஒரு மூளைக்கு அனுப்பி ஒரு புறத்துல கொண்டு போய் உட்கார வச்சிட்டு வாப்பாவை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, அவருக்கு 7 வயதுல தொலைச் சொல்லி ஏவினீங்களா? இல்லை. 10 வயதான பின்பு அடிச்சாவது சொன்னீங்களா? இல்லை.
15-20 வயதுக்குள்ள ஏதாவது புத்திமதிகளை சொல்லி குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள், பொறுமை, விட்டுக் கொடுக்கிற தன்மை, பெற்றோருடைய கண்ணியம், தாய் தகப்பனுடைய கண்ணியம், தாய் கால் பாதத்தின் கீழ் சுவர்க்கம் இருப்பதாகவும் தகப்பனை ஒரு பார்வை சந்தோஷமாக பார்த்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜும் உம்ராவும் கிடைக்கும். இப்படிப்பட்ட தாய் தகப்பருடைய பதுவா பயந்து கொள்ள வேண்டும். தாய் தகப்பருடைய பதுவா ஒரு நபியுடைய பதுவாவுக்கு சமன். தாய் தகப்பருடைய துவா ஒரு நபியுடைய துவாவுக்கு சமன். இதை நீங்க சொல்லிக் கொடுத்தீங்களா? கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இல்லை இல்லை இல்லை. அப்ப என்னதான் செய்தீர்கள்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டும் என்று அலைந்து அலைந்து உலகத்தை தேடினேன், வியாபாரத்தில் ஓடி திரிந்தேன், பிள்ளை வளரும் வரையில் எனக்கு தெரியாது. அப்படியா? அப்ப நான் புள்ளையிட முன்னுக்கு சொல்ல மாட்டேன். இந்த புள்ள உங்களை அடிக்குது என்று சொன்னீங்களே, உங்களோட களத்தை 2ஆக வெட்டாம இருந்தது பெரும் ஆச்சரியம். உங்களோட சொத்துகளுக்கெல்லாம் பெரும் சொத்து இந்த பிள்ளைகள் தான். காணி இருக்கிறா, பூமி இருக்கிறா, மாணிக்கக்கல் இருக்கிறா, எலக்ட்ரிக் ஐட்டம் இருக்கிறா, ஸ்டாக் இருக்கிறா, பெட்டாவுல கடைகள் இருக்கிறா, கொழும்புல பெரிய பெரிய காணி, ஊடு, ஆபீஸ், வாகனம் எல்லாம் இருக்கிறா. மௌத்தாகி ரூஹு பிரியும் பொழுது அதெல்லாம் இன்னொருத்தருக்கு எழுதப்படும். அல்லது என் மனைவியை யார் கல்யாணம் முடிக்கிறாரோ அவருக்கு போயிடும், அல்லது என் பார்ட்னர் அரவாச புழுங்கிக் கொள்வார், அரவாச குடும்பத்துக்கு கொடுப்பார். ஏதோ ஒன்று நடக்கும். இது ஒன்றும் நம்முடையதல்ல. நம்முடைய எது தெரியுமா? நமது ஆம்பளை புள்ளேன் பொம்பளை புள்ளேன் மட்டும். கியாமத்து நாள் எங்களுக்கு வரும். எங்களை பத்தி நன்மையையும் சொல்லும், கெடுதியையும் சொல்லும். ஒன்றோ சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போவாங்க, அப்படி இல்லையா அப்பா சுவர்க்கத்துக்குரியவராயிருந்தாலும் புள்ளைய சரியாக வளர்க்க இல்லை என்றால் சுவர்க்கத்துக்கு போக வேண்டிய வாப்பாவை புள்ள நரகத்துக்கு இழுத்துக் கொண்டு போகும் என்று ஹதீஸின் குர்ஆன் சொல்கிறது. எனவே நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. அதிகமான நேரம் பேசவும் முடியாது. இது ஜும்மா பிரசங்கம். எனவே அதிகமாக அறிவுள்ளவர்களுக்கு, புத்தியுள்ளவர்களுக்கு, ஹலாலான முறையில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உங்களுக்கு அதிகமான நேரம் பயான் பண்ண வேண்டியதும் இல்லை. அல் ஆகிலு பில் இஷாரா, புத்திசாலிக்கு கொஞ்சம் கையால கண்ணால காட்டி சைக்கின செஞ்சாலும் போதும் என்று அரபில சொல்லுவார்கள். அதே போல நான் என்ன விடயத்தை சொல்ல இந்த இடத்தில் தடுமாறுகிறேன் என்று உங்களில் ஒவ்வொருவருக்கும் தெரியும். பிள்ளைகளை அதபொழுக்கத்தோடு வளர்க்கவில்லை என்றால் துனியாவே இருளாகிவிடும். எங்களுக்கு 50 வயதை தாண்டும் பொழுது உலகமே இருட்டாகி, கல்வெல்லாம் நெருக்கடியாகி, கஷ்டத்தோட கவலையோட கைசேதத்தோட மௌத்தாக வேண்டிய நிலை வரும். மௌத்துக்கு பின்பும் நிம்மதி இல்லை. பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டி கொடுங்க, நல்ல வழிமுறைகளை காட்டி கொடுங்க. ரபியுல் அவ்வல் 30 நாட்களும் உங்களுடைய இந்த ஊரிலே சஹீஹுல் புகாரி ஷரீஃப் வாசிக்கப்பட போகிறது. நீங்களும் போங்க, பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போங்க. பயான்கள்ல என்னென்ன சொல்கிறார்களோ இது எங்களுக்குத்தான் சொல்கிறார்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்திமதிகளை அமல் செய்யறதுக்குள்ள வழியை பாருங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் உலமாக்களை தேடுங்க, அவர்களோட பிள்ளைகளை கனெக்ட் பண்ணி விடுங்க. பிள்ளைகள் எங்க போறாங்க வாராங்க என்று பாருங்க. 10 வயதை தாண்டியதும் இரவு நேரத்தில் பிள்ளைகளை இஷாவுக்கு பின்பு அந்த வீட்டில் தங்குறது, இந்த வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. 15 வயசுக்குள்ளதான் உம்மா வாப்பட கண்ட்ரோல். 15 வயசு பிந்தினால் புள்ள சம்பரிக்க தொடங்கினால் தாய் தகப்பன் புள்ள தார பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்ததுண்டா புள்ளைய தாய் தகப்பனுக்கு திருத்த முடியாது. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நல்ல முறையில் சாலிஹான முறையில் முன்னோர்கள் வாழ்ந்தது போன்று தக்வாவோட பேணுதலோட மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள, மன்னிக்க கூடிய, பொறுமை உள்ள திருமணம் முடிச்சு கொடுத்த நமது குமரு புள்ள கூட திருமணத்துக்கு பின்பு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுமை செய்யும் பக்குவம் கல்யாணம் முடிக்க முந்தி உம்மா வாப்பா தான் கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்கிற பக்குவம், சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிசாக்கி கொண்டு ஒப்பாரி வச்சுக்கொண்டு உம்மா வாப்பா கிட்ட வந்து குறை சொல்ற பழக்கத்தை கூட தாய் தகப்பன் இல்லாமல் ஆக்கிவிட்டுத்தான் என்ன நடந்தாலும்
அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கும். அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான், நீ பொறுமை செய், உன்னை அல்லாஹ் நல்லா வைப்பான் என்று பிள்ளைக்கு உபதேசம் பண்ணித்தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். எனவே யா அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக, நமது தாய் தகப்பர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, நம்முடைய அனைத்து மக்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊருக்கு நீ பரக்கத்தை அள்ளி வழங்குவாயாக, ரஹமத்தை அள்ளி வழங்குவாயாக, அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நமது பிள்ளைகளை அதபொழுக்கத்தோடு பேணுதலோடு இஹ்லாஸோடு தக்வாவோடு வளர்க்க செய்வாயாக. யா அல்லாஹ் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பெரிசுபடுத்தாமல் எல்லோரையும் மன்னித்து வாழக்கூடிய பிள்ளைகளை நமக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்திலே பெரும் பெரும் பிரச்சனைகள் வந்திருக்கின்றன, அந்த பிரச்சனைகளை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. எல்லா குடும்பத்தையும் ஒற்றுமைப்படுத்தி வைப்பாயாக. கடும் கோபத்தை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. எல்லோருக்கும் ஏசி திரிவதை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. நம்முடைய நாவை பரிசுத்தப்படுத்துவாயாக, நமது கல்வை பரிசுத்தப்படுத்துவாயாக. நம்முடைய குடும்பத்திலே யார் யாரெல்லாம் கடன் பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நினையா புறத்தில பரக்கத்தை, உன்னுடைய ஹலாலான ரிசுக்கை 4 புறங்களிலிருந்து அள்ளி அள்ளி வழங்குவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே வாழக்கூடிய ஏழைகளுக்கு செல்வத்தை கொடுப்பாயாக, பொறுமையை கொடுப்பாயாக, பரக்கத்தை செய்வாயாக. உன்னுடைய ரஹமத்தான பார்வையை இந்த ஊர் மக்களுக்கு காட்டுவாயாக, ரஹமத்தான பார்வையை கொண்டு இந்த ஊர் மக்களை பார்ப்பாயாக. இந்த ஊரிலே பிரச்சனைகள், பலாய் முசீபத்துகள், ஃபித்னாக்கள், ஃபசாதுகள் வந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே உள்ள எல்லா சிறு பிள்ளைகளையும் அதபொழுக்கம் உள்ள சாலிஹான செல்வம் உள்ள பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நமது துஆக்களை நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டை கொண்டு நீ கபூல் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله الذي هدانا واختارنا واجتبانا ومن خلقه اصطفانا تفضلا منه وامتنانا وأنزل القرآن هدى للناس وبيانا وحكمة بالغة وفرقانا. فقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، واصبر وما صبرك إلا بالله ولا تحزن عليهم ولا تك في ضيق مما يمكرون إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. نحمده تعالى وهو الذي بنعمته تتم الصالحات، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد العلماء وأشرف الكرماء والقائل صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، وآمركم بامتثال أوامره، وأنهاكم باجتناب ما نهاكم الله ورسوله. واعلموا أن الله غفور رحيم، جعلني الله وإياكم من الخيار البررة. فالله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن الكريم، ونفعنا وإياكم بذكر الحكيم. أقول قولي هذا فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اتصلت عين بنظر. فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله أمركم أمرا عميما، وبدأ بنفسه تعظيما، وثنى بملائكته المسبحة بقدسه تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا الله إلى ما دعاكم، وصلوا وسلموا على من به هداكم،
اللهم صل على سيدنا محمد إمام الأبرار وعلى آله وصحبه الأخيار. اللهم ارض عن الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن جميع المهاجرين والأنصار والتابعين وتبع التابعين والأئمة المجتهدين والفقهاء والأولياء والعلماء، وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار، اللهم لا تجعلنا من حطب النار فإنها بئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.